Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஸ்பைசியான தோசை ரெசிபி பார்க்க போகிறோங்க. முட்டை மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதுவும் இல்லாமல் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே நம்ம சாப்பிடலாம். அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்டியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா நம்ம வதக்கிடணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அரை தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா நமக்கு வந்து வதங்கணும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம நல்லா வேக விட போகிறோம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ மூடி வச்சு அதை நம்ம குக் பண்ண போகிறோம். கேப்சிகம், தக்காளி பேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம குக் ஆகணும் இல்லையா, அதனால் இடையில இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டு நல்லா குக் பண்ணிடலாம். நல்லா குக் ஆனதும் அதில் நம்ம தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்கு கரம் மசாலா, தனியா பவுடர் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு நம்ம அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிடலாம். ஒரு 2 to 4 minutes நம்ம குக் பண்ணிடலாம். அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அதோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம முட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. முட்டை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்படி முட்டை பொடி மசாலாம் பண்ணுறோமோ அது மாதிரி இதையும் வந்து நல்லா நம்ம கிளறி எடுத்துடலாம். இந்த மாதிரி எக் ரெசிபிலாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? என்னெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் பசங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பிடிச்சிருந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா நம்மளோட எக்கும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நம்ம உடச்சி விட்டுடலாம். அதை ஃபைனலாக நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசையை ரெடி பண்ணுறதுக்கு நல்லா நார்மலாக எப்போதும் போல் தோசை ஊற்றிடலாம். மூடி வச்சு நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதும் அதில் மேலே ஃபஸ்ட் லேயராக வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. பீஸா சாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேங்க. அதோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து சில்லி சாஸ் எடுத்துக்கலாம். அதோடவே வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சீசனிங்காக ஒரிகானோவோ இல்லைனா பீஸா சீசனிங்கோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் பீஸா சாஸ் ரெடி ஆயிரும். அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நம்ம கவர் பண்ணோன்னா நம்மளோட முட்டை மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான டேஸ்டான முட்டை மசாலா தோசையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.